வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை எப்படி வளர்த்துக்கிறது, நம்முடைய ஒரு மனதில் அளவில் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி உடல் ஒரு மசில்ஸுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, மசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுமோ அது மாதிரி தான் நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கும் நமக்கு சில ப்ராக்டிஸ் தேவை. என்ன பண்ணணும்? அப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு எஃபர்ட் கண்டிப்பாக போடத்தான் செய்யணும். ஒரு பொறுமை ரொம்ப அவசியம் நமக்கு. அப்போ இதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்யணும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன கோலை நம்ம வச்சுருக்கணும். அதாவது எப்பயுமே எது ரைட்டுன்னு பார்க்கணுமே தவிர எது ஈஸின்னு பார்க்கக்கூடாது. எது ரைட்டுங்கிற ரொம்ப முக்கியம். ஒரு காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் இட். ஸோ ஒரு ரொட்டீன் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு செல்ஃப் டிசிப்ளின், நமக்கு ஒரு சுய ஒழுக்கம் தேவை. ரெண்டாவது, பில்ட் எமோஷனல் அவேர்னஸ். நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதே முக்கியம். இந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தில் உணர்ச்சிகளால் நான் அடக்கி ஆளணும் அப்படி இல்லை, எந்த அளவிற்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். எனக்கு கோவம் வந்துருச்சு, கோவத்தை உடனே ஆய் அப்படின்னு காமிக்கிறது முக்கியமா? நோ. அப்போ அந்த கோவத்தை ஒரு பாஸ் பட்டன் இருக்குல்ல, ஒரு வீடியோ போட்டால் டபக்குன்னு ஒரு பாஸ் பட்டன் போடணும்ல, அந்த மாதிரி எப்படி பாஸ் பட்டன் போடணுங்கிறது நமக்கு தெரியணும். மூணாவது, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எப்பயுமே ஒன்றும் வேண்டாம், வெளியூர் போனால் தூக்கம் வர்றதில்ல. காரணம் என்ன? எப்பயுமே நம்ம ரொட்டீனாக நம்ம வீட்டில் ஒரு பெட்டில் படுத்துருப்போம். ஸோ வி ஆர் இன் ஏ கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும், அது ரொம்ப முக்கியம். சில இடங்களில் சிலவங்க அரட்டை அடிப்பார், ஒரு மேலே ஏறி பேசு, மைக்கை முன்னாடி வச்சுட்டு ஹலோ ஹலோ. ஆனால் கீழே உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய சொற்பொழிவே ஆற்றுவார். அது என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம சில நியூ ஸ்கில்லை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய மகிழ்ச்சிகரமானதை வளர்த்துக்கணும். எப்போ? இன் அன்கம்ஃபர்டபுள் திங். நமக்கு அன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்முடைய இடம் சரியா இல்லை, நம்ம சேர் சரியா இல்லை, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது முக்கியம். இது இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கூட்டும். நாலாவது, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். தோல்வி வரத்தான் செய்யும். தோல்வியே இருக்கக்கூடாதுன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ இதை பண்ணோம்னா நமக்கு ஃபெயிலியர் ஆயிருமோ, தப்பு வந்துடுமோ. பண்ணலாம், தவறுகள் வரலாம், அதில் கற்றுக்கிடணுங்கிறதே ரொம்ப முக்கியம். ஒருவேளை தோத்துட்டோம்னா எப்போ அது தோல்வினா, எப்போ அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிடலையோ, எப்போ அதுலேருந்து லேர்ன் பண்ணலையோ, ஏன் விழுந்தோம், எதனால் என்ன மிஸ்டேக் பண்ணோம், அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது, போய் ப்ராக்டிஸில் கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளை வளர வைக்கும். 5, ஸ்டே ஃபிசிக்கலி ஹெல்த்தி. ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும்னா கண்டிப்பாக எது முக்கியம்? சில நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும். நல்லா தூங்கணும், ரைட் டயத்தில் தூங்கணும். குறைந்தது ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூக்கம் நமக்கு தேவை. ஹெல்த்தியான ஃபுட்டு தேவை. சும்மா நம்ம வாட்டில் ஆகாத போது எடுத்து என்ன செய்யக்கூடாது? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். மென்டல் ஸ்ட்ரென்த்தை வளர்க்குறதுக்குரிய வழிகளை பார்க்கணும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்டை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். நம்பர் 6, மெடிடேட் ஆர் ரிஃப்ளெக்ட் டெய்லி. வழக்கமாக சொல்கிறது தான், ஏதோ ஒன்று ஒரு 5 to 10 நிமிஷம் வாய மூடிட்டு இருங்களேன். அந்த காலத்தில் எதுக்கு மௌன, இன்னைக்கு என்ன செய்வாங்க, இன்னைக்கு மௌன விரதம்பாங்க, வாயை கட்டுப்படுத்துகிறாம்பாங்க, பேசாத அப்படிம்பாங்க. அது மாதிரி சில நேரங்களில் நம்ம ஒரு மெடிடேஷன், நம்முடைய மைண்டை என்ன செய்யலாம்? காம் பண்ணலாம், நம்ம அமைதிப்படுத்தலாம். ஒரு சாமி கும்பிட்றோம், ஒரு ப்ரேயர், யாரை வேணாலும் கும்பிடுங்க, எதை வேணாலும் கும்பிடுங்க. பட் ஒரு
மைண்டை வந்து என்ன செய்யும், ஒருமுகப்படுத்தும் போது நம்மளால் என்ன செய்ய முடியும், நல்லா ஒரு நல்லா ப்ரீத் பண்ணுங்க, டீப் ப்ரீத்திங். ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து என்ன செய்யும், இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்க்கும். 7, ஸ்டே ட்ரூ டு யுவர் வேல்யூஸ். நமக்குன்னு சில நம்பிக்கை இருக்குது, நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. எதற்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டு கேட்டான்டா, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி நடந்துக்கிட்டேன்டா. நோ, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வழி அது தனி வழியாக இருந்தால் அதை டெம்பரரி கம்ஃபர்ட்டுக்காக நம்ம பிலீஃபை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குங்கிறக்காக என்னுடைய பிலீஃபை விடணுங்கிற அவசியம் கிடையாது. 8, பி கைண்ட் ஈவன் டு யுவர் செல்ஃப். உங்களையே மன்னிங்க. தப்பு பண்ணிடுறீங்க பாஸ்டில், மன்னிங்க. நெகட்டிவாக செல்ஃப் டாக் வருதா, அவாய்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் தாட்டாக மாற்றுங்க. நேர்மறை எண்ணங்களை ஒழிங்க. நமக்கு என்ன இருக்கணும், எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது. உங்களுக்கு நீங்களே பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டா, டேய் உன்னால் முடியும்டா, எதுக்கடா போய் அமைதியாக உட்காந்துருக்க, டோன்ட் வரி, பார்த்துக்கலாம், நம்ம வந்து முயற்சி பண்ணணும், இன்னொரு தடவை முயற்சி பண்ணணும்னு வரணும். தென் நம்பர் 9, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். சில ஆள்லாம் இருப்பான், வாழ்க்கையே போச்சுடாம்மா, இனிமேல் ஃபுல்லாக அவ்வளோதான், உலகம் அழிய போகிறாம, என்னத்தையும் ஒன்று சொல்லுவாங்க, வாய்க்கு வந்து சொல்லுவாங்க, அங்கே ட்ரம்ப் பயங்கரம் பண்ணுறாரு, அவ்வளோதான், இனிமேல் அமெரிக்காவிலேருந்து எல்லாரையும் பற்றி விட்டுருவாங்க, என்னத்தையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை நெகட்டிவாக பேசுகிறது. ஐயோ சிக்கன் 65ல் கலர் போட்டிருக்கேன், அவனுக்கு கேன்சர் வந்துடும்மா, இருக்குதுட்டு போகுது. நெகட்டிவாகவே நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வந்து பாசிட்டிவாக நடக்க விட மாட்டாங்க. அவாய்ட் தம். நம்மளை சுற்றி என்ன செய்யணும், பாசிட்டிவாக இருக்கவங்க தான் இருக்கணும். பாசிட்டிவான புக்கை படிங்க. கண்ட ரீலை பார்த்து கேட்க நம்ம சிரிக்கிறதுக்கு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேளுங்க. இதுதான் நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை கூட்டும். ஃபைனலாக 10, கீப் லேர்னிங் அண்ட் க்ரோயிங். நமக்கு என்ன வேணும், நல்ல புத்தகத்தை படிங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க. என்னென்னலாம் நம்முடைய திறமையில கூட்டுதோ, என்னென்னலாம் நம்மளை ஸ்கில்லை கூட்டுதோ, அதான் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரைனிங் எடுங்க. நம்முடைய உள் மனதை எப்படிலாம் ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அப்படி ஸ்ட்ராங் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னர் ஸ்ட்ரென்த்துங்கிறது, உள் மனதை ஸ்ட்ராங் பண்ணுங்கிறது நம்ம எப்பயுமே டஃப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப டஃப்பு யாருனால் வந்து அது இட்ஸ் நாட் நெசசரி, அது அதற்கு அர்த்தம் கிடையாது. ரியலாக இருங்க. ஆனால் கீழே தடிக்கு விழுந்தோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் முக்கியம். நம்மளை நம்பணும். என்னால் முடியும்ப்பா, கண்டிப்பாக என்னால் அச்சீவ் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸ் என்னால் முடிக்க முடியும், இந்த ஜாப்பை என்னால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும், இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு நம்புங்க. அப்போ எல்லாமே ஒரு மர்மமாக இருப்பது கூட என்னால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த். ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் சந்தித்து வெற்றி அடைய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கைக்கு அதான தேவை. நன்றி.